இங்கே இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்ச புது ஏலியனை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு தனி கூண்டில் இருக்க ஆட்டுக்கூட ஒன்றா விட அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடுகிட்ட போய் அதை மண்டை மேலே ஏறி அதை கடிக்க ஆரம்பிக்க இவங்களும் பார்க்குறாங்க. சரி இது கடிச்சு தின்றும் போல இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டோடைய கண்ணோடைய நரம்பை ஒவ்வொன்றையும் பிச்சு எடுத்து அந்த ஆடை கீழே சரிச்சு போட்டு ரத்தத்தை பிக்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு இது அதுக்குள்ளே நுழைஞ்சிருது. ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டையே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு 2 கால் நின்றுட்டு இவங்களை பார்க்க அந்த ஏலியனோட பார்வைக்கு இவங்க மொத்தம் டபுளாக தெரியுறாங்க. அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடும் பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டு உடம்புலேருந்து ஏலியன் வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் தனியாக இது ஒரு டியூப்பில் அடைச்சி வைக்க அதுவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவங்க இல்லாத நேரம் அந்த ஜாடியை போட்டு தள்ளி கீழே தள்ளி விட்டு அதை உடச்சி வெளியே வந்துடுது. அப்புறம் இவங்க சயின்டிஸ்டில் இருக்க ஒரு பையனை இது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்க இவங்க இருக்க ஒரு லேடி ஓடி வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடித்து அந்த ஏலியனை பார்க்க விட்டுற ஒரு பெரிய கலவரமே இருது. இது எதுவுமே தெரியாத ஒரு வயசானவர் இந்த இடத்துக்குள்ளே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது லேடியும் பார்க்குறாங்க எங்கடா அந்த ஏலியனை காணும்னு. கரெக்டாக அந்த பையன் கீழே விழுந்து கிடப்பான். அவங்ககிட்ட அந்த ஏலியன் போய்கிட்டே இருக்க இவங்க எகிரி குச்சி வந்து ஒரு அடி அடிக்க அந்த ஏலியன் பறந்துட்டு போய் விழுந்துருது.